மாமா மாமா நான் கிளம்பிட்டேன், சீக்கிரம் வாங்க. இன்னும் சத்தமே இல்ல. யோ மாமா. அடியே வரதுக்குள்ள என்னடி அவசரம்? நின்ன மாமா மாமான்னு கூவிக்கிட்டு இருக்க. அப்படி என்னதாயா பண்ற உள்ள? சீக்கிரம் வாயா, எக்ஸாம்க்கு டைம் ஆகுது. நீ எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வரணும்னு சாமி கிட்ட தரிசனம் பண்ணிக்கிட்டு வரேன். யோ மக்காயா நீ, நான் எக்ஸாம் நல்லா எழுதணும்னா நீ எதுக்கு சாமிக்கு தரிசனம் பண்ற? எனக்கு தானே தரிசனம் பண்ணணும். உனக்கா என்ன வேணும்னு சொல்லு, தரிசனம் என்ன கும்பாபிஷேகமே பண்ணிடுறேன். அப்புறம் மேல குங்குமம் அதெல்லாம் எதுக்கு? காலேஜ்க்கு எக்ஸாம் எழுத தானே போற. டிராபிக் லைட் மாதிரி எதுக்கு இத்தனை கலர்ல? வெச்சு விடியா. சொன்னா கேட்க மாட்டேன் இரு. ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், அப்புறம் எதுக்கு இது வர சிக்னல் மாதிரி வச்சுட்டு போற? சும்மா ஆசையா இருந்துச்சு. நல்லா இருக்கா? மகாலட்சுமி மாதிரி இருக்கடி செல்லக்குட்டி. போயிட்டு வா, சூப்பரா எக்ஸாம் எழுதிட்டு வா. ஆல் தி வெரி பெஸ்ட். நிலா மாதிரி இருக்கேன்னு சொன்னா போதும், அது என்ன மகாலட்சுமி? ஏன் இந்த உலகத்துல மகாலட்சுமி மட்டும்தான் ரொம்ப அழகோ? எப்படி உன்னால மட்டும் இப்படி டிசைனா யோசிக்க முடியுது? அதெல்லாம் கூடவே பிறந்தது. மேனுஃபேக்சர் டிஃபெக்ட், ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட் தான், மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் தான். பிறக்கும் போது இப்படியே பிறந்து தொலைஞ்சிட்டல, அதான் ஒண்ணுமே பண்ண முடியல. சரி என்ன பிளான்? என்ன காலேஜ்ல இறக்கி விட்டுட்டு நிம்மதி காலேஜ்க்கு போறேன். எதுக்கு? சைட் அடிக்கவா? சீச்சி, நம்மலாம் சைட் அடிக்கிறதுலாம் கிடையாது, டைரக்டா கடலை போடுறதுதான். கடலுக்கு அருகிற வாசம் வரும் பாரு உனக்கு மெடிக்கல் காலேஜுக்கு. இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் நெத்தியில குங்குமம், கால்ல மெட்டின்னு கல்யாணத்துக்கு இவ்ளோ அடையாளம் இருக்கு. இந்த பசங்களுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. எதையாவது ஒண்ணு கொண்டு வருவோமா நம்மளே? ஆத்தாடி, புதுவிதமா யோசிக்கிறேன்னு இன்னைக்கு என்ன கந்தரகோலமாக்கிறதமா. நான் போறது லைப்ரரிக்கு. ராம் சீதாவோட எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக தான் போறேன். ஓஹோ, போலீஸ் வேலைய ஆரம்பிச்சாச்சு. போலீஸாவே என்ன ஆகலையே, அதுக்குள்ள வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்த வாரம் ஆயிடுவோம்ல. ஆமா ஆமா, ஆர்டர் வந்ததை சொன்னீங்க. ஆர்வமா இருக்கேன் போலீஸ் ட்ரெஸ்ல உங்களை பாக்குறதுக்கு. நான் உங்களை பார்க்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் நான் உங்களை போலீஸ் ட்ரெஸ்ல பாக்கலையே. பாப்பீங்க, இன்னும் 2 நாள் தான். அப்புறம் ஐயாவை கையிலேயே பிடிக்க முடியாது. சரி மாமா, ஒரு பெட் வச்சுக்கோமா? நம்ம வீட்டுல தான் 2 பெட் கிடைக்குதேடி, எல்லாம் உனக்கு தான், வச்சுக்கோ. மூஞ்ச பேத்துருவேன். அந்த பெட்ல பெட்டு. பெட்டா? என்ன பெட்டு? அப்பா கிட்ட எப்போதும் இப்படிதான் பண்ணுவேன். எக்ஸாம் மட்டும் நல்லா எழுதிட்டேன், எனக்கு பிடிச்சதை தான் வாங்கி தர சொல்லுவேன். இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான எக்ஸாம், அதை முடிச்சிட்டேன் அப்படின்னா, அதுவும் நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது நீங்க வாங்கி தரணும், சரியா? சூப்பர், கண்டிப்பா. அப்படி ஒருவேளை நீ நல்லா எழுதலனா? இல்லடி, நல்லா எழுதிட்டா வாங்கி தர சொன்னேன். நல்லா எழுதலனா என்ன பண்ணலான்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்பதானே நான் நல்லா எழுதணும்னு திருநீர்லாம் வச்சு விட்டேன், அதுக்குள்ள இப்படி அவசகுணமா பேசுறியே. நான் இது வரைக்கும் நல்லா எழுதாம இருந்ததே இல்ல தெரியுமா? எப்போதும் சூப்பரா எழுதுவேன். வந்தோடனே அப்பா கிட்ட நான் பெட் கட்டின மாதிரி என்ன கேட்டனோ அதை அப்படியே வாங்கி கொடுத்துருவாரு. நீ என்னடானா அபசகுணமா பேசுற? சும்மா விளையாண்டேன் செல்லோ. உனக்காக சாமி எல்லாம் கூப்பிட்டு நீ சூப்பரா எக்ஸாம் எழுதுனீன்னு திருநீர்லாம் வச்சு விட்டேன். இப்பெல்லாம் எனக்காவது உங்க அப்பா பண்ணிருக்காரா? உண்மையா சொல்லணும்னா இல்ல, மனசார ஆனா ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புவாரு. சரி ஓகே, வா போலாம், டைம் ஆகுது. அப்புறம் என்ன? நம்ம ஸ்டைல்ல ஒரு ஆல் தி பெஸ்ட். ஓய் பொண்டாட்டி, எக்ஸாம்க்கு ஆல் தி வெரி பெஸ்ட். நீ எப்போதும் சூப்பரா எழுதுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம சேர்ந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாம மனசை அலைப்பாய் விடாத என்ன? அதுக்கப்புறம் இப்ப தானே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போற, இதுக்கப்புறம் தான் நீ சூப்பரா படிக்கணும், சரியா? சரி மாமா. தேவையில்லாம எதையாவது நினைச்சிட்டு இருக்காத, நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வா. ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகேடா தங்கம். அப்புறம் ஐ லவ் யூ செல்லக்குட்டி. ஓகேடா பட்டு, தேங்க் யூ. ஐ லவ் யூ டு. சரி வா கிளம்பலாம். போதுமா நம்ம ஸ்டைல்ல ஆல் தி பெஸ்ட்? இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் பரவாயில்ல. ஹே, ஆடி வாங்க போற, போடி. போலாம். என்ன கார்த்திக் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? ஏன் பொண்டாட்டி நான் பாக்குறேன், உனக்கு என்ன? கார்த்திக் இதழ் குட்டியை பாருங்களேன். எப்போதும் தொப்பி போட்டுட்டு சுத்திட்டு இருப்பா. இன்னைக்கு அழகா தலை சீவி விட்டு ஹேர் பேண்ட்லாம் போட்டோன்னே வித்தியாசமா தெரியறால. நம்ம குட்டி கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கால. ஆமா கண்மணி, இப்பவே நல்லா வளர்ந்துட்டா. இன்னும் கொஞ்சம் நாள்ல ஸ்கூல் போயிருவா. அப்புறம் ஸ்கூல் முடிச்சோடனே காலேஜ், அப்புறம் காலேஜ் முடிச்சோடனே வேலைக்கு போவா. அப்புறம் கல்யாணம், அப்புறம் அவளுக்கு குழந்தை. ஐயோ, நான் ரொம்ப வேகமா ஓடுதுல கண்மணி. ஐயோ கார்த்திக், என்ன நீங்க அதுக்குள்ள 25 வருஷத்துக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. பாரு, நேத்து தான் பிறந்த மாதிரி இருக்கா. அப்படியே அவளை கையில தூக்கி ஏந்திட்டு நின்னதெல்லாம் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுற அளவுக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா. குழந்தைங்கள்லாம் வளரதே தெரியாது கார்த்திக், கடுகடுன்னு வளர்ந்துருவாங்க. இதழ் குட்டி வளர்ந்து நம்மள விட்டு ஸ்கூல் போயிடுவாள. இதழ் குட்டி வளராமே இருக்கலாம். வளராம இருக்கணுமா? பைத்தியமே, வயசாகாம இருக்கணும்னு சொல்லு. வளராம இருந்துட்டா வளர்ச்சி கம்மின்னு சொல்லிட போறாங்க. சபா, ஏன் கார்த்திக் இப்படி மொக்க போடுறீங்க? அதைத்தான் சொல்ல வந்தேன், போதுமா? ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். என்ன நம்ம எல்லாரும் ஒயிட்டா இருக்கோம்? நான் தான் சூஸ் பண்ணேன். எல்லாருக்கும் காம்போ ட்ரெஸ். எப்படி, நல்லா இருக்கா என்னோட செலக்ஷன்? என் பொண்டாட்டி செலக்ஷன் எப்படியும் நல்லா இல்லாம போகுமா? அதெல்லாம் செம சூப்பரா இருக்கு. ஏய், இந்த சாரி இவ்வளவு நாள் எங்க ஒளிச்சு வச்சிருந்த? சூப்பரா இருக்கு, இதெல்லாம் அடிக்கடி கட்டலாம்ல. எது? இந்த சாரிய நான் இவ்வளவு நாள் ஒளிச்சு வச்சிருந்தேன். ஆமாண்டி, நீ இந்த சாரி கட்டி நான் பார்த்ததே இல்ல. அதானே, என்னடா தவளை எதுலயுமே சிக்காம இருக்கேன்னு பார்த்தேன். தோ வாலண்டியரா வாயை கொடுத்துருச்சுல.
ஏண்டி? இந்த புடவை உங்களுக்கு ஞாபகம் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் கட்டி பார்த்ததும் இல்ல. அடே கார்த்திக்கு, செத்தடா நீ இன்னைக்கு. வச்சு செய்ய போறா. இதுக்கு முன்னாடி கட்டியிருந்திருப்பா போலயே. ஐயோ, இப்ப என்ன சொல்றது? ஹே, ஆமால, கண்மணி மறந்துட்டேன். அன்னைக்கு தானே நீ இந்த புடவையை கட்டியிருந்த. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். அன்னைக்கு கூட கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தீல. ஐயோ, எப்படி மறந்துருக்கேன் பாரு. அப்பா, எப்படியும் அடிக்கடி கோவிலுக்கு போவா. அப்ப கண்டிப்பா இதை கட்டிட்டு கோவிலுக்கு தான் போயிருந்திருப்பா. கரெக்டா சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். மூஞ்சி மாறல. வாவ், எப்படி கார்த்திக் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? நல்ல வேளை நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். சூப்பர் கார்த்திக். டேய் கார்த்திக்கு, நீ பொழைச்சுப்படா. நீ பொழைச்சுப்ப. அடிக்கடி இது மாதிரி கேட்டானா கோவிலுக்கு கட்டிட்டு போனேன், கோவிலுக்கு கட்டிட்டு போனேன்னே சொல்லிடு. அவதான் தினமும் கோவிலுக்கு போறாளே, அப்புறம் என்ன? கார்த்திக், உள்ள ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு. வர முடியுமா? ரூம்ல வேலையா? என்ன கண்மணி? இல்ல, நீங்க தனியா வாங்க, சொல்றேன். தனியாவா? கார்த்திக், போயிடாதடா. ஏதோ ஒரு உள்குத்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லனா இவ இப்படி எல்லாம் கூப்பிட மாட்டா. என்னன்னு தெளிவா கேட்டுட்டு அப்புறமா போ. பரவாயில்ல கண்மணி, இங்கே சொல்லு. இங்கதான் யாரும் இல்லையே. ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சும்மா விடுறேன். இல்லனா டாக்டரா இருக்க உங்களை உங்க ஹாஸ்பிட்டல்லே பேஷண்ட்டா அட்மிட் ஆக வச்சிருவேன், பாத்துக்கோங்க. அடியே, நான் என்னடி பண்ண? இந்த புடவைய நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறேன். ஆனா ஒரு வாட்டி சும்மா கேட்டோனே உடனே சொல்றீங்களே, இப்பதானே கோவிலுக்கு கட்டிட்டு போனேன், சூப்பரா இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சுன்னு. இதத்தானடி நான் அப்பவே சொன்னேன். அப்புறம் எதுக்கடி மாத்தி கேட்ட? நான் அப்படிதான் மாத்தி கேட்பேன். ஆனா நீங்க உங்களோட பாயிண்ட்ல தானே ஃபிக்ஸா இருந்திருக்கணும். எதுக்கு நீங்க மாறுனீங்க? அப்ப தினம் தினம் நான் அழகா இருக்கேன்னு சொல்றதெல்லாம் போய் சும்மா பேருக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்ல? பேசாம வாயை மூடிக்கிட்டே இருந்திருக்கலாம். தேவையாடா கார்த்திக் உனக்கு இது? அப்ப என்ன புடவை கட்டினா உனக்கு என்னடா? அழகா இருக்கான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானடா. கடவுளே, இப்ப எப்படி இவ சமாளிக்க போறேன்? என்ன முழிக்கிறீங்க? நான் அடிச்சு பார்த்தது இல்லையே. நான் அழுது நீ பார்த்தது இல்லையே. ஒத்துக்கிறேன், டாக்டரை விட நர்ஸுக்கு தான் பவர் அதிகம்னு ஒத்துக்கிறேன். அது சரி. ஆமா, எங்க அவங்க ரெண்டு பேரும் ஆளையே காணோம். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதானே ராஜாமா. மாமா, என்னது இது? இன்னுமா நீங்க நார்மல் ஆகல? ஃப்ரீயா விடுங்க மாமா, ஜாலியா போயிட்டு வாங்க. தோ இங்க இருக்கு துபாய், டக்குனு போயிட்டு டக்குனு வந்துடலாம். சாரி ரோஜாமா, உன்னை தனியா விட்டு போக கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்றது சொல்லு. புரியுது மாமா, சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் கேட்டு ஓடி வந்துருங்க. இங்க பாருங்க, நீங்க ஃபீல் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. நானும் ஒரு டைம்ல ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறமா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தோணுச்சு, நம்மளுக்கு சில பிரிவுகள் இருந்தாதான் மாமா நம்மளோட லவ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஆனாலும் 2 வருஷம்ன்றது ஓவர் தான். பட் நான் 2 மாசம் கழிச்சு பெர்மனன்ட் ஆனோடனே உடனே அங்க ஓடி வந்துடுறேன். அப்புறம் மாமா, உங்ககிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. நான் ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்கேன் மாமா. சொல்லுடாமா. அத சொல்லணும்னா நீங்க நல்லா சிரிச்சுட்டே கேட்கணும். இப்படி சோகமா மூஞ்ச வச்சுட்டு கேட்டீங்கன்னா நான் சொல்றதே உங்களுக்கு புரியாது. நான் அந்த நிலைமையில இல்லடாமா. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல சொல்லு. நான் இருக்கும்போது நீங்க கஷ்டமே படக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் மாமா, என்னால முடியும். நான் எல்லாத்தையுமே சமாளிப்பேன். நீ இவ்வளவு நம்பிக்கையா பேசுறது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ரோஜாமா. அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட நம்பிக்கையா பேசணும். அப்பதானே எனக்கும் ஆறுதலா இருக்கும். பேச வரல ரோஜாமா. பேசணும் மாமா, பேசணும். நான் இங்க சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா இருக்கணும்னா நீங்க என்கிட்ட ஆறுதலா பேசணும். எங்க சரிங்க பாப்பா. லைட் லைட்டா சிரிப்பு வருது. ராஜா மாமா, சிரிக்கிறீங்க தானே? எப்படி ரோஜாமா உன்னால மட்டும் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள மறைச்சிட்டு இப்படி வெளியே நடிச்சிட்டு இருக்க முடியுது? உங்களுக்காக தான் மாமா. நான் வருத்தப்பட்டா நீங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. எனக்கு அது இங்க கண்மணி, கார்த்திக், நிம்மதி, சுடரமா, நிலா, ஆதி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு நீங்க தனியா இவ்வளோ தூரம் டிராவல் பண்றீங்கல்ல மாமா, நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்காக தான் உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். சரி, ஏதோ பெரிய லிஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க, என்னடாமா? அதுவா, இங்க பாருங்க மாமா, துபாய் போனோனே மாசம் மாசம் எனக்கு பார்சல் வரணும். பார்சலா? ஆமா, அந்த பார்சல்ல நிறைய சாக்லேட்ஸ் இருக்கணும். அப்புறம் இதழுக்கு தனியா அனுப்பணும், எனக்கு தனியா அனுப்பணும். நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க கூடாதுல்ல, அதுக்காக. அப்புறம் வேற என்ன வேணும்? எனக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து அனுப்பணும். சுடிதார்லாம் எடுக்காதீங்க, அளவு பத்தாம போயிடுச்சுன்னா வேண்டாம். சாரி எடுத்து அனுப்புங்க. நிறைய டிஃப்ரெண்டா சாரீஸ் வேணும். சரி, அப்புறம்? அங்க நகையெல்லாம் ரொம்ப கம்மியான விலைக்கு விற்குமாமே. அப்படி இருந்தா எனக்கு தோடு, ஜிமிக்கி, அப்புறம் செயின், வேற என்ன, ஒட்டியானோ, நெத்திச்செடி இதெல்லாம் எடுத்து அனுப்புங்க. எல்லாமே தங்கத்திலே வேணுமா? வைரத்துல இருந்தா கூட பிரச்சனை இல்ல. சரி சொல்லு, அப்புறம்? அப்புறம் அந்த செருப்பு, பாசிமணி, ஊசிமணி, லொட்டு, லொசுக்குன்னு நிறைய இருக்கும்ல, அதுல குட்டி குட்டியா அடிக்கடி வாங்கி அனுப்புங்க. ஐபோன்லாம் அங்க ரொம்ப சீப்பா கிடைக்குமாமே. இங்க 1 லட்ச ரூபா போன் கூட அங்க 30,000 50,000 கிடைக்குமாமே. பாதிக்கு பாதி ரேட்டு. அப்ப அத ஃபர்ஸ்ட் அனுப்புங்க.
ம் சரிம்மா. வேற வேற இப்போதைக்கு இது போதும் மாமா. அப்புறம் அங்க போயிட்டு என்னென்னலாம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லுங்க. நான் வேணுமா வேணாமான்னு சொல்றேன். எல்லாத்தையும் ப்ராப்பரா மாசம் மாசம் அனுப்பிடணும். ஓகேவா? ம் ஐ மிஸ் யூ so much மாமா. லவ் யூ. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ரோஜாம்மா. லவ் யூ. காதல் ஆசை யாரை விட்டதோ உன்னொற்றை வாழ்வை. இதை வச்சு இவளை கலாய்க்கலாம் போலயே. அங்க பாருடி, எப்பா சூர்யா எவ்வளோ அழகுல. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இவருக்கு இல்லாத க்ரஷே கிடையாது தெரியுமா? ஆனா மத்த பொண்ணுங்க மாதிரி சூர்யாக்கும் ஜோதிகாக்கும் கல்யாணம் ஆகும்போது நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? இல்ல சாய்? நான்லாம் ஒன்றும் வருத்தப்படலப்பா. நீ மனித பிறவியே கிடையாது. நீ வேற லோகத்துல இருந்து வந்த ஒரு வேற பிறவி. அதனால உனக்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் ரசிக்கவே தெரியாதுன்னு வச்சுக்கோயேன். ஓஹோ அப்படியா? சரி மூடிட்டு திரும்பு. ச்சே, சூர்யாவோட ஸ்டைல பாருடி, சூர்யாவோட கண்ணை பாருடி. ஐயோ சூர்யா சூர்யா சூர்யா. ஒரு வாட்டி சொன்னா பத்தாதடி, எதுக்கு இத்தனை வாட்டி சூர்யா அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருக்க? ஏய் என்னடி இது? தமிழ்நாட்டு பொண்ணுக்கு வந்த சோதனை. நம்மளோட ஸ்டார் இவரு. அவரை நான் புகழ்ந்து அவர் பேரை சொல்லும் போது உனக்கு இங்க எரியுது. அவரோட ஒரிஜினல் பேரு சரவணனா. நீ அப்படியே கூப்பிடு. எதுக்கு நீ அந்த பேரை சொல்லி கூப்பிடுற? வெளியே போய் சரவணா தெரியுமான்னு கேட்டு பாரு. யாருக்குமே தெரியாது. ஆனா சூர்யா தெரியுமான்னு கேட்டு பாரு. இந்த உலகத்துக்கே தெரியும். சூர்யானா அழகுடி, சூர்யானா மாசு, சூர்யானா கெத்து. நீ கொஞ்சம் பொத்து. சும்மா மூஞ்சி முன்னாடி வந்துட்டு சூர்யா சூர்யானு கடுப்ப கிளப்பிக்கிட்டு. ஹலோ ஹலோ ஹலோ, சத்தமா பேசாத. வெளியே சூர்யா ஃபேன்ஸுக்கு கேட்டுற போது அப்புறம் தானகில தொங்க விட்டுருவாங்க, பாத்துக்கோ. ஷோ அப்பா, பாட்டை முடிச்சிட்டாங்க. அப்பா சாமி. ஐயோ அதுக்குள்ள முடிஞ்சிச்சா? என்ன சாய், இன்னைக்கு நாள் ஃபுல்லா நீ சூர்யாவையே தான் பார்த்துட்டே இருக்கணும் போல. விளம்பரம் போட்டா கூட சூர்யா தான் வராரு. நிம்மதியா ஒரு டிவி பார்க்க முடியுதாடி? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? ஏய், சேனல்காரன் போட்டதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? அங்க பாரு, ஓ நிலைமை அப்படி இருக்கு. கால்ல இருந்து சூர்யா பாட்டா தான் ஓடுது. விளம்பரம் போட்டாலும் சூர்யாவே தான் வராரு. நான் என்ன பண்ண முடியும்? ஏய், எனக்கு என்னமோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, உன் வாழ்நாள் முழுசும் சூர்யா உன் கூட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். வாயில் அசிங்கமா ஏதாவது வந்துரும். ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு போயிடு. அங்க பாருடி சூர்யாவை, அவர் வைஃப அவர் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாருன்னு. காலையில லேட்டா எந்திரிச்சு வந்தாலும் சூர்யா அவங்களுக்கு காஃபி போட்டெல்லாம் கொடுக்கறாருடி. இது மாதிரி யாருக்காவது அமையுமா? சூர்யானா சூர்யா தான் இல்லடி? ஆமா, அவர் வைஃப் ஜோதிகா மேம்க்கு காஃபி போட்டு கொடுக்கறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அதாண்டி நானும் சொல்றேன். சூர்யான்னு பேர் வச்சவங்களால மட்டும்தான் இப்படி எல்லாம் டேக் கேர் பண்ணி பாத்துக்க முடியும். யார? அவங்க வைஃப. இவ்வளந்த எரும மாடே. மம்மி, இங்க 2 வளர்ந்த மாடு இருக்கும். நீங்க யார கூப்பிடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜனனின்னு பேர் வச்சுக்கிட்டு எதுக்கு உயிரோட இருக்குனே தெரியாம இந்த உலகத்துக்கு பிரயோஜனம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கல, அந்த எரும மாட தான் கூப்பிடுறேன். என்னதான் இவ்வளவு மரியாதையா கூப்பிட்டீங்களா மம்மி? சொல்லுங்க, நான் தான் ஜனனி. என்ன வேணும்? என்ன கன்றாவி இது? என்ன கன்றாவி இது? ஆமா, என்ன கன்றாவி இது? யார் இதெல்லாம் பண்ணது? உன்னை தவிர அந்த வீட்ல வேற யாருமே இப்படி பண்ண மாட்டாங்கடி. எப்ப பாரு மேக்கப் பண்ண போறேன்னு மினிக்கிட்டு கிளம்ப தெரியுதுல, இதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வைக்க தெரியாது. மம்மி, ஐ அம் வெரி சாரி. இந்த சீப்பு என்னோடது இல்ல, நான் சீவல. நீ சீவாம உங்க செத்து போன ஆயா வந்து சீவனாங்களா? தெரியலையே, ஓ மம்மி சீவனாங்களான்னு நீ தான் போய் பார்க்கணும். எட்டி மிதிச்சுன்னா எலும்பு கூட மிஞ்சாது. இந்த வாய்க்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஏன் ஜனனி, அம்மா பாவண்டி, அவங்களை இப்படித்தான் கோவப்படுத்திட்டே இருப்பியா? நீ ஒரு வேலை கூட உருப்படியா செய்ய மாட்டியா? கிடைக்கிற கேப்ல கண்ணு வெடி வச்சு பாத்திருக்கேன். ஆனா நீ யானை வெடி, ஊசி வெடி, வெங்காய வெடி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கல. இருடி மவளே, அப்புறம் பேசிக்கிறவன. இங்க என்னடி முணுமுணுத்துக்கிட்டே அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்க? அம்மா பாவண்டி, நமக்காக தானே வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து வீட்டு வேலையும் செய்யறாங்க. அட்லீஸ்ட் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலனா கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இருக்கலாம்ல. மம்மி, என்ன அங்க முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீட்ல என்ன தவிர உங்க 2 பேருக்கும் மூளையே கிடையாது. ஆமா, எங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாது. இவ மட்டும் தான் ட்ரம்மா கொட்டி வச்சிருக்கா. அதுல டவுட்டே இல்ல. இங்க பாரு, இந்த சீப் எடுத்து பாரு. இந்த முடியோட கலரை பாரு ஃபர்ஸ்ட். என்ன கலரு? பாருன்னு சொன்னேன். கொண்டா. கருப்பு கலரு. அப்படியே கொஞ்சம் ஏமாண்டைய பாரு. என்ன தெரியுது? களிமண்ணு வளைஞ்சு ஊத்துறது தெரியுது. சோ, குரங்கு கூட்டத்துல வந்து மாட்டிருக்கேன் போல. என் மண்ட கலர் என்னன்னு கேட்டேன். அது என்ன வாயில சொல்ற கலரா அடிச்சு வச்சிருக்க? என்ன கன்றாவி கலரோ சொல்லி தொலை. இன்னைக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த கலர் பேரு பீலைன் ஹனி. அடி பாவி, அம்மாவை பார்த்து பீர் அடிக்கிறியா நீன்னு கேக்குற? ஏ மெண்டல், பீர் அடிக்கிறியா நீன்னு கேக்கல, பீலைன் ஹனின்னு சொன்னேன். அம்மாக்கு என்ன இங்கிலீஷ் புரியாதா? புரியும். இல்லையே, ஏன் காதலியும் பீர் அடிக்கிறியா நீன்னு தான் கேட்டுச்சு. செய்யுங்கடா, செய்யுங்க. குடும்பமா சேர்ந்து வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, செய்யுங்க. இதுக்கு மேல நான் என்னத்த பேசுறது?
இங்க பாருங்க பால்வாடிங்களா, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். அந்த சீப்புல இருக்கிறது கருப்பு கலர் முடி, என் மண்டையில இருக்கிறது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பிஸ்கட் கலர் முடி. அதுவும் இதுவும் எப்படி மேட்ச் ஆகும்? அம்மா சாரிம்மா, நான் தான் சீவிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்டாக எடுத்து போட்டுறேம்மா. சாரிம்மா, கொடுங்க, நான் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுறேன். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. ஏண்டி, இத முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இவ்ளோ தூரத்துக்கு அவமானப்பட்டிருக்க மாட்டேனேடி. நான் அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அவமானப்பட்டு நின்னதுக்கு அப்புறம் காஞ்சி புளிஞ்சு கருவாடானதுக்கு அப்புறமா வந்து சொல்றேன். ஏன் இவ்ளோ நேரம் நேத்து அம்மா செஞ்ச ரவா லட்டுவா வாயில வச்சிருந்த மெல்ல முடியாம இருக்கிறதுக்கு அப்பவே சொல்ல வேண்டியதானடி? ஐயோ போச்சு, ஜனனிக்கு மர்கையா தான் இன்னைக்கு. மாமா மர்க்கையா. மாமா, மொத்தம் 3 லக்கேஜ் துபாயில போயிட்டு கரெக்டா எடுத்துக்கோங்க என்ன? ம் சரிம்மா, அதெல்லாம் ட்ராலியில் கரெக்டாக வந்துடும். நான் பார்த்து எடுத்துக்கிறேன். ம் சரி மாமா, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பார்த்து கிளம்புங்க. கார்த்திக், போயிட்டு வரேன். அப்புறம் பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறம் இதழ் குட்டியை நல்லா பார்த்துக்கோங்க. எப்படியும் நான் வரதுக்குள்ள 2 பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடுவா. நான் எல்லாமே பண்ணிடுவாள். எப்போதுமே ராஜாப்பான்னு என் கூடவே தான் இருப்பா. அழக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி, பார்த்துக்கோங்க ப்ரோ. போயிட்டு கால் பண்ணுங்க. வீடியோ காலில் இதை பேச வைக்கிறேன். ம் சரி, சரிங்க, கிளம்புறேன். ரோஜாமா. மாமா போயிட்டு வாங்க. போயிட்டு எனக்கு உடனே கால் பண்ணுங்க. உன் குரல்ல அவ்வளோ நடுக்கும் தெரியுது ரோஜாமா. எனக்காக நீ இவ்வளோ யோசிக்கும் போது உனக்காக நான் சீக்கிரமா போயிட்டு டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணி இங்கே வந்துடுறேன். அதுவும் சர்ப்ரைஸா வருவேன், உனக்காக வருவேன். சரி, சரிடாமா, பார்த்துக்கோ, போயிட்டு வரேன். சரி மாமா. இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா? ரோஜா, உங்க பெயின் எனக்கு புரியுது. ப்ளீஸ் அழாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக். என் உடம்புல இருந்து உயிர் பிரியறது என்னால உணர முடியுது கார்த்திக். அழாதீங்க சிஸ்டர், என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. என்ன பண்றது, ஒரு 2 மாசம் மட்டும் பொறுத்துக்கோங்க. நீங்க பர்மனெண்ட் ஆயிட்டீங்கன்னு லெட்டர் வந்துச்சுன்னா நாங்களே துபாய்க்கு உங்களை அனுப்பிச்சு வைக்கிறோம். ப்ளீஸ் அழாதீங்க. இவ்வளோ நேரம் ராஜா ப்ரோக்கு தைரியம் சொன்னீங்க, இப்போ நீங்களே இப்படி அழலாமா? ப்ளீஸ் அழாதீங்க. கொஞ்ச நாள் தான், எல்லாம் சரியாயிடும். அதுக்கு தான் கார்த்திக் வெயிட் பண்றேன். சீக்கிரம் சரியாகணும். அலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா? விடை நீ சொல்லையா? மச்சி, ஷாம் சாரையும் வர சொல்லிட்டா? இல்ல ஷாம் சார் வேண்டாம். அவர் ஏதாவது வந்தா ஃபீல் பண்ணிக்கிட்டே ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீ ரெஜிஸ்டர் வாங்க. அதுல நிஷாவோட பேரு எவ்வளவு வாட்டி எத்தனை தடவை அந்த புக்ஸ் எடுத்திருக்காங்கன்றத செக் பண்ணிப்போம். சரி இரு, நான் போய் லைப்ரரியன் கிட்ட ரெஜிஸ்டர் வாங்கிட்டு வரேன். ஆமா, உண்மையாவே நீ ப்ரொஃபசர் தானா? ஏண்டா இப்படி ஒரு கேள்வியை கேக்குற? இல்ல, ரோட் சைட்ல நார்த் இந்தியன்ஸ்ல போர்வை எல்லாம் விப்பாங்கல்ல, அதை போத்திக்கிட்டு வந்த மாதிரி நிக்கிற. அதான் கேட்டேன், உண்மையாவே நீ ப்ரொஃபசரானு. மூக்குல குத்திடுவேன் போடா. நானே கடுப்புல இருக்கேன், இவன் வேற எரியுது மச்சி. ஆனா இங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும். ஒன்னு சாரி ஃபுல் கவர்ட்ல வரணும், அப்படியே சல்வார் எல்லாம் போட்டோம்னா இப்படிதான் போத்திக்கிட்டு வரணும். காமெடியா இருக்க மச்சி, அதான் கேட்டேன். ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஆமா, இன்னும் 2 நாள்ல சார் டியூட்டில ஜாயின் பண்ண போறீங்களாமே, அப்ப போடுவீங்கல்ல போலீஸ் ட்ரெஸ். அப்ப நான் வந்து கலாய்க்கிறேன் இரு. அதெல்லாம் நாங்க ரொம்ப ஃபிட்டா எடுத்து வச்சிருக்கோம். அதை பத்திலாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். போலீஸ் ட்ரெஸ்ல ஐயா சமக்கெத்தா இருப்பேன். வேணும்னா வந்து பாருங்க. பாக்குறேன்டா, பாக்குறேன். பார்க்க தானே போறேன். ஏய் சரி, லைப்ரரியன் வராங்க, அவங்க கிட்ட கேளு. அக்கா. நிம்மதி மேம், சொல்லுங்க மேம். அக்கா, நம்ம லைப்ரரியில புக்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ரெஜிஸ்டர்ல 11 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து எங்களுக்கு வேணும்க்கா. அந்த ரெஜிஸ்டர் டேட்டா கிடைக்குமா? 11 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தா? ஐயோ மேம், நான் ஜாயின் பண்ணியே 4 வருஷம் தான் ஆகுது. 11 வருஷத்துக்கு முன்னாடினா அந்த மேடம் அந்த ரெஜிஸ்டர் எங்க வச்சிருப்பாங்கன்னு தெரியலையே. அக்கா, அது கண்டிப்பா ஸ்கூல் பிரின்சிபல்கோ இல்ல இந்த ஸ்கூலோட கோஆர்டினேட்டருக்கோ தெரியும். அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன். இல்ல உங்களுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்க இப்போ எங்க வேலை செய்யறாங்க, இல்ல அவங்க வீடு எங்க இருக்கு, ஏதாவது தெரியுமா? அந்த சார் சொல்ற மாதிரி ஸ்கூலோட கோஆர்டினேட்டர்கிட்ட கேட்டு பாப்போமா? அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிக்கா, எப்படியாவது கேட்டு சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து அந்த ரெஜிஸ்டர் வச்சிருக்கீங்களா? அது இருக்கு சார், அது என்கிட்ட தான் இருக்கு. சரி, அதை கொடுங்க. அதுல நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதுக்குள்ள ஸ்கூல் கோஆர்டினேட்டர் கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க. ஓகே சார்.
டேய் என்ன மச்சி இது? நான் ஏதோ ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன். அவங்கள பார்க்கணும்னு சொல்றாங்க. அதுவே ஒரு மாதிரி லைட்டா தலைவலிக்குதே. இதுக்கே ஆடிட்டினா இப்படி? இன்னும் பாரு, நம்ம ஒண்ணு நினைப்போம், அது வேற ரூட்ல நம்மள இழுத்துட்டு போயிரும். இது மாதிரி பல கேஸ பாத்துட்டேன். மேடம் இந்தாங்க ரெஜிஸ்டர். தேங்க்ஸ்க்கா. நீங்க கோஆர்டினேட்டர்ட்ட மட்டும் பேசிட்டு வந்துருங்க. சரிங்க மேடம். ஆதி வா பார்க்கலாம். மச்சி லாஸ்ட் 4 இயர்ஸோட டேட்டால எங்கேயுமே நிஷானும் இல்ல சீதா மகாலட்சுமினும் இல்லல. ஆமா, இப்போ எதுக்கு நீ லாஸ்ட் 4 இயர்ஸோட டேட்டா கேட்ட? எதையுமே மிஸ் பண்ணிட கூடாதுல. ஒருவேளை இந்த 4 வருஷத்துக்குள்ள அவங்க வந்திருந்தாங்கன்னா அதுக்காக தான் கேட்டேன். ஓ சரி சரி. இவ்ளோ பெரிய லைப்ரரியா? நல்லா இருக்கே. வா அங்க போய் பாப்போம். என்ன ஆதி? இல்ல லைப்ரரி ரொம்ப பெருசா இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு செக் பண்ணலான்னு வந்தேன். மேடம் சார், உங்களோட லக்கா என்னன்னு தெரியல, கோஆர்டினேட்டர் கிட்ட தான் அந்த ரெஜிஸ்டர் இருந்திருக்கு. இந்தாங்க அவங்களே கொடுத்துட்டாங்க. அக்கா அப்படியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. கோஆர்டினேட்டருக்கும் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. சரிங்க மேடம். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப்ன்றதுனால தான் கொடுத்தேன்னு சொல்ல சொன்னாங்க. இல்லக்கா, மிஸ்யூஸ்லாம் பண்ண மாட்டேன், பயப்பட வேணாம். ஒரு பேரு மட்டும் தெரிஞ்சுக்கணும், அதனால தான் கேட்டேன். சரிங்க மேடம் இந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு என் கையிலே கொண்டு வந்து கொடுத்துருங்க. சரிக்கா கண்டிப்பா. ஆதி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே சக்சஸ். இங்க பாரு ரெஜிஸ்டர் கிடைச்சிருச்சு. சீக்கிரமா சந்தோஷப்படாத நிம்மதி. இன்னும் நம்ம பால ஏதோ பார்க்க வேண்டியது இருக்கு. ஓபன் பண்ணு. இதுல ஏதாவது அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கோம். டேய் என்னையெல்லாம் அவ்வளவு கம்மியா இட போட்டுறாத. நான்லாம் யாருன்னு நீ பார்த்தது இல்லல. இங்க பாரு, இந்த ரெஜிஸ்டர் என் கைக்கு வந்தாச்சு. இதுல நிஷான்ற பேரை தூக்குறேன். அவங்க எவ்வளவு புக்ஸ் படிச்சிருக்காங்கன்னு பார்த்து அந்த ஆத்தர் நேமை நோட் பண்ணி அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறோம். அது மூலமா சீதா மகாலட்சுமி இன்னைக்கே நேர்ல போய் மீட் பண்றோம். என்ன பாரா, நான்லாம் இந்த நாட்டுக்கே சிஎம் ஆக வேண்டியது. நாட்டுக்கு மினிஸ்டர்னா அது சிஎம் இல்லமா பிஎம். டேய் ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, உடனே அந்த மிஸ்டேக் கண்டுபிடிப்பியா? விடு நான்லாம் இந்த நாட்டுக்கே பிஎம் ஆக வேண்டியது. என் கரகம் இந்த காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா உட்காந்துருக்கேன். வாய் மட்டும் தான் வேலை செய்தே தவிர மூளை வேலை செஞ்ச மாதிரி தெரியலையே. இப்ப பாரு, இப்ப மட்டும் பாருடி என் மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு பாரு. ஜி பூ பா ஓபன். இதுல நிஷா நிஷா நிஷா. என்ன மச்சி கண்டுபிடிச்சிட்டியா? மச்சி வா மச்சி, சீதா மகாலட்சுமி போய் மீட் பண்ணிட்டு வருவோம். இல்ல நீ தானே சொன்ன நிஷான்ற பேரை பார்த்தாலே போதும் அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிருவேன், அவங்க ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சிருவேன், சீதா மகாலட்சுமியே மீட் பண்ணிடுவேன்னு. இப்ப என்ன வாயை பொழந்துகிட்டு நிக்கிற? ஐயோ இவ்வளவு லென்த்தியா டயலாக் பேசினதுனா வேஸ்ட் ஆயிடுச்சு மச்சி. ஏன்? இங்க பாரு, இந்த ரெஜிஸ்டரை பாரு. சொல்லுடி என்னாச்சு? நிஷான்ற பேர்ல மட்டும் 50 கணக்கான நிஷா இருக்காங்க மச்சி. ஆர் நிஷா, பி நிஷா, எஸ் நிஷா, ஏ நிஷா, டிக்யூ நிஷா, இப்படின்னு 1008 நிஷா இருக்காங்க மச்சி. இதுல எந்த நிஷா அந்த சீதா மகாலட்சுமி என்கிற நிஷான்னு எனக்கு புரியலையே மச்சி. நான் தான் சொன்னேன்ல. சரி இந்த ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வா, எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு, அதை வச்சு தேடுவோம். சரி